Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் லெட்டர் CH and TCH. நம்ம குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிளண்ட்ஸ் டயக்ராஃப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போங்க. ஸோ இந்த பிளண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா CHங்கிற பிளண்டுக்கு சவுண்ட் வந்து ச். ஸோ இந்த மாதிரி ச் சவுண்ட் உள்ள பிளண்டுக்கு நமக்கு 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. CHம் ச் தான் சொல்கிறோம், TCHம் இட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், இதில் ச் இதில் இட்ச். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆனால் ச் ரீட் பண்ணும்போது வேர்ட்ஸில் ரீட் பண்ணும்போது நமக்கு ச் சவுண்டில் தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இதை எந்த பிளேஸில் எந்த வேர்ட்ஸில் எந்த வேர்டில் எந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மேட்ச் அப்படிங்கிற வேர்டு எழுதுகிறேன். மேட்ச் எழுதும்போது நம்ம TCHன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே வேறு வேர்டு எழுதுகிறோம், சர்ச் எழுதுகிறோம் அப்படின்னா சர்ச் எழுதும் போது இங்கே நம்ம CHன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே TCH, இங்கே CH. ஸோ நான் ரீட் பண்ணும்போது நமக்கு மேட்ச், சர்ச், ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு ச சவுண்டில் தான் இருக்குது. ஆனால் எந்த பிளேஸில் நம்ம TCH யூஸ் பண்ணுறோம், எந்த பிளேஸில் CH யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கு ஒரு வேர்டை நம்ம எழுதும் போது எந்த பிளேஸில் எந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சிக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேர்ட்ஸை எழுதுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ. ஸோ இப்போ வாங்க இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸை எந்த பிளேஸில் எந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனல் பொசிஷன் TCH and CH எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, TCH எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன் அ ஒன் சிலபிள் பேஸ் வேர்ட் ஆஃப்டர் எ ஷார்ட் வவல் ch இஸ் ஸ்பெல்ட் ட்ரைகிராஃப் TCH. அதாவது ச சவுண்டு தான் நமக்கு அங்கே இருக்குது. ஆனால் அது எந்த பிளேஸில் நம்ம TCH ட்ரைகிராஃப் அப்படின்னும் போது 3 லெட்டர்ஸ், ட்ரைன்னும் போது 3, கிராஃப்னா ஒரு லெட்டர், ஒவ்வொரு லெட்டரையும் கிராஃப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ட்ரைகிராஃப் அப்படின்னும் போது 3 லெட்டர்ஸ். ஸோ இன் அ ஒன் சிலபிள் பேஸ் வேர்டு, அதாவது ஒரு பேஸ் வேர்டில் 1 சிலபிள் தான் இருக்குது அப்படின்னா, 1 சிலபிள் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒன்லி 1 வவல் லெட்டர், அதாவது ஒரு வவல் சவுண்டில் நம்ம அந்த வேர்டை ரீட் பண்ணுறோம். அதுதான் வந்து 1 சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிலபிள்னால் என்ன அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நான் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலபிள்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 1 சிலபிள் பேஸ் வேர்டில் தான் நமக்கு ஷார்ட் வவல் சவுண்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான TCH வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மேட்ச். ஸோ இங்கே வந்து நமக்கு ஏ இருக்குது, ஏயோட சவுண்ட் வந்து ஷார்ட் வவல் சவுண்டில் இருக்குது. ஸோ மேட்ச் ஒரே ஒரு வவல் சவுண்டு, இதை தான் வந்து 1 சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவோம், மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு கேட்ச், இங்கேயும் நமக்கு ஏ வந்து இங்கேயும் நமக்கு ஏ வந்து ஷார்ட் வவல் சவுண்டு. நெக்ஸ்ட்டு இட்ச், பிட்ச், நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச். ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் நமக்கு 1 சிலபிள் வேர்டாக இருக்கும்போது அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து நமக்கு ஷார்ட் வவல் சவுண்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான பிளேஸில் தான் நம்ம அந்த லெட்டருக்கு பக்கத்தில் இந்த TCH காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதோட சவுண்ட் வந்து நமக்கு ச சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து TCHோட பிளேஸ். இந்த பிளேஸில் தான் நம்ம TCH யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு CH எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறோன்னா, இன் அ ஒன் சிலபிள் பேஸ் வேர்ட் ஆஃப்டர் அ வவல் டீம் கான்சனன்ட் அண்ட் ஆர் கண்ட்ரோல்டு ச சவுண்டு ஸ்பெல் டயக்ராஃப் CH. ஸோ இது வந்து நமக்கு ஒரு டயக்ராஃப், ஒன்லி 2 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால டைகிராஃப்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ச சவுண்ட் நம்ம எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும்னா, ஆஃப்டர் அ வவல் டீம் கான்சனன்ட் அண்ட் ஆர் கண்ட்ரோல்டு. இந்த மாதிரியான 1 சிலபிள் பேஸ் வேர்டில் எந்த பிளேஸில் நமக்கு வவல் டீம் இருக்குது, கான்சனன்ட் இருக்குது, ஆர் கண்ட்ரோல்டு இருக்குது அப்படின்னும் போது அந்த பிளேஸில் நம்ம ச சவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம இந்த CH டயக்ராஃப் தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ரீச். ஸோ இங்கே நமக்கு வந்து EA என்னென்னா நமக்கு வந்து வவல் டீம், 2 வவல் லெட்டர்ஸ் சேர்ந்து வர்றதுனால நம்ம இதை வவல் டீம்னு சொல்லுவோம், ரீச். இங்கே வந்து போர்ச், இங்கே ஓ வந்து நமக்கு லாங் வவல் சவுண்டு. ஸோ ஓ வந்து ஷார்ட் சவுண்ட் கிடையாது, ஷார்ட் சவுண்ட் இருந்தால் தான் நம்ம TCH யூஸ் பண்ணணும். இது லாங் சவுண்டுன்றதுனால நம்ம CH யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சர்ச், இங்கே ஆர் இருக்குது, ஆருக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்னா அப்போ நம்ம CH யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா, வவல் டீம் கான்சனண்ட்டாக இருக்கணும், ஆர் கண்ட்ரோல்டு வேர்டாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், பீச், இது வவல் டீம், EA. நெக்ஸ்ட்டு பெஞ்ச், இது பாருங்கள் N இருக்குது. ஸோ N வந்து நமக்கு ஒரு கான்சனன்ட் லெட்டர்.
ஸோ என் பக்கத்தில் நம்ம சிஹெச் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எந்த பிளேஸில் டிஹெச் அண்ட் எந்த பிளேஸில் சிஹெச் யூஸ் பண்ணணுன்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுலேயுமே நமக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சிஹெச் வந்து நம்ம இது இல்லாமல் வேறு எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கு மட்டும் நமக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது ரிச், சச், மச், விச், இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் நம்ம இந்த ஷார்ட் சவுண்டில் சிஹெச் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷார்ட் சவுண்ட் இருந்ததுன்னா டிஹெச் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே படிச்சிருக்கோம். ஆனால் அதுலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இந்த 4 வேர்ட்ஸ் ரிச், சச், மச், விச். இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்லேயுமே சிஹெச் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ இதுதான் இதில் இருக்கிற இந்த 4 எக்ஸப்ஷன் வேர்ட்ஸ். அது தவிர மற்ற எல்லா பிளேஸ்லேயுமே நம்ம ஷார்ட் வவல் சவுண்டாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம சிஹெச் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து வவல் டீம் கான்சனன்ட் ஆர் கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிஹெச் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் இது எல்லாமே நமக்கு வந்து 1 syllable வேர்டாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.